வாடா. எங்க வந்த? எங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போன நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில அடி அடி அடின்னு அடிச்சு கொள்றதுக்கு. அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாவாரு, சின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? வாய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றையா ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க? அதுதானுங்களே? அட ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு, நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க. போது நிறுத்துவே. இவகிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது இவங்க பண்ண கலாட்டாவுல கையில ஒரு நெருப்பு விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. யோ, விடாதீங்க, அடிக்காதீங்க. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்க வாங்கிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. இங்க பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாம்மா, சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. போதும் பார்த்தது மாட்டேன். எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கேயே இருந்து துருத்தி போடுற வேலைய பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு. இடத்தை காலி பண்ணவே பாபா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். அது சரி, அது சரி. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துக்கிட்ட இல்ல, புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்தாமா வட்டி. 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டறையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ, குட்டு குட்டா. நிறுத்துவே, வண்டியை நிறுத்துவே, நிறுத்து. ஏங்க நிறுத்த சொன்னீங்க? இவ்வளவு நாளா உனக்கு வண்டி ஓட்ட கத்து தாரல்லவே. ஆமாங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சாவே? ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்போ ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப கூட ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப தோணுதுங்க. என்னவே? அதுங்க ரகான இழுத்து பிடிச்சா குதிரை அசையாம ஒரே இடத்துல நிக்குதுங்க. அது ஏனுங்க? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏனுங்க அலமேலு, ஏனுங்க இப்படி தனியா வந்தீங்க? அலமேலுவா? தாலமேலு இல்லைங்க. பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க அலமேலம்மா, எதுக்குங்க அம்மா? ஐம் சாரி, நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா? என் ஸ்நேகிதர், அதான் இவங்களோட அப்பா.
தன் மனைவி பிரசவ வேதனையில துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம், ரெட்டை குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனே இறந்துட்டான். பிறந்த உடனேயே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேரு வச்சேன். ஏனுங்க, எல்லா மரமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்கங்க? எங்க மாமா சொன்னாங்கங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. ஆ, வரேம்மா. ஏனுங்க, வாங்க நம்ம ஜட்காவை கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன இது? எங்க இருந்தது உனக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்க? 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? அது ஆமாங்கிற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலையா ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டா. இப்படியா? என்ன? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? என்ன பாக்குற? புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. எவனோ புலி பச்சை குத்தினவன் எவனையா ஒருத்தனை கொண்டுட்டானா, அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த துப்பறி சிங்கம் கிளம்பி இருக்காரு. போடா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா, அவன் சவுக்கார் அடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்கடா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல் கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. வண்டியை தள்ளிட்டு வந்துட்டீங்களே, யாருங்க நீங்க? கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் நான் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? அதுல வேற போச்சுங்க. எங்க போடுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுல்ல? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? Hey!